வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாத பலன் நிகழ்ச்சி. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, 14ஆம் தேதி வரை பெரிய மாற்றங்கள் இல்லை. 12ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் மட்டும் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே வரார். இந்த 15ஆம் தேதி நிறையா கிரகங்கள் மாற்றம் பெறுகின்றன. அப்போது பலன்கள் 15 வரை ஒரு பலன்கள், 15க்கு மேல் இன்னொரு பலன். 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்துக்குள்ளே வரார். அதே நாளில் சுக்கிரன் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். அதே நாளில் புதன் ரிஷபராசிக்குள்ளே போகிறார். அதாவது புதனை பொறுத்தவரையில் மேஷத்துலேருந்து ரிஷபம், சுக்கிரனை பொறுத்தவரையில் ரிஷபத்திலிருந்து மிதுனம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 பேரும் ஏறத்தாழ ஒரு 2-3 நாள் வித்தியாசத்தில் மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுதான் சொல்கிறேன், 15 தேதி வரை இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே மாறுறது 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் போகக்கூடிய நாளில். ஸோ இரு பகுதிகளாக இருப்பதால் நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய அந்த பலன்லேயும் இரு பகுதிகளாக இதை நான் பிரித்து சொல்கிறேன். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனானவர் புதன். இந்த புதன் இந்த மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கார். இது ஒரு நல்ல காம்பினேஷன். என்ன சொல்கிறேன்னா, 11ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது நம் முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள், பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கிறது, நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவுவாங்க, ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து டச் பண்ணாலும் அதை அருமையாக நிறைவேற்ற முடியும் உங்களால். அதோடு இல்லாமல் 12 சுக்கிரன் இருக்கும்போது மனம் லேசாக இருக்கும். லிவ் இன் த ப்ரெசன்ஸும்பாங்க. அந்த நேரத்தில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்பேங்க. சில பேருக்கு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். இருந்தால் கூட நானும் உட்காந்துருப்பான். என்னென்னா, ஐயோ எனக்கு 3 மாதம் முன்னால் நடந்த இது இருக்குது, கஷ்டம் அப்படிமா. இன்னைக்கு இப்போ சந்தோஷமாக இருந்துட்டு போயேன்டா, அதை பற்றி ஏன்டா இப்போ நினைக்கிறேம்மாங்க. அந்த மாதிரி யூ வில் நாட் லிவ் இன் பாஸ்ட், யூ லிவ் இன் ப்ரெசண்ட். ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலையில் ஒரு குட்டி பாறாங்கல்ல எடுத்துகிட்டு போகிற கதை தான் தொழில். ஏன்னா 10ல் சனி. அப்போது அந்த சனியும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருந்து திறமையும் இருக்கிறது, தொல்லையும் இருக்கிறது. ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு? 12ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா 12ஆம் தேதி செவ்வாய் அங்கேருந்து பிரிஞ்சு மேஷ ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ அது ரொம்ப நன்னாயிடும். அப்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 10 டேஸில் பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கல, ஆனால் மோசம் இல்லை. ஆனால் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல நன்மைகள் நிறைத்து காணப்படுகிறது. தைரியம், தன்னம்பிக்கை, புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கை, அப்புறம் எங்கேயாவது வெளிநாடு பயணம், இல்லையா ஒரு கோடை வாசஸ்தலம் போயிட்டு வர, குடும்பத்தோடு போயிட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். திருமணம் போன்ற விஷயங்கள் இனிதாக பேசி முடிக்கப்படும். இந்த பெண்ணை நான் திருமணம் பண்ண நீங்கள் நினைக்கலாம், இல்லை இவனை தான் நான் கல்யாணம் பண்ண அந்த பெண் நினைக்கலாம். அதெல்லாம் கைகூடி வரும். அதனால் மனசில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நீண்ட கால லாங் டேர்ம் ஹாப்பினஸ் சொல்லலாம், அது மாதிரி கொடுக்கும். ரொம்ப அருமையான ஒரு காலமாகத்தான் மாறக்கூடியது. குறிப்பாக இந்த மாற்றத்தை எப்படி சொல்லலாம்னா, 15 தேதிக்கு அப்புறம் ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்க தொடங்கும். இதில் இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா, இந்த 15ஆம் தேதியில் புதன் 12ஆம் வீட்டுக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளும் வருகிறார். இது பரிவர்த்தனா யோகம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல சாதுரியமான பேச்சு, நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை, அதற்கான தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் வெளில வருது. உங்களை இவ்வளோ நாள் கண்டுக்காமல் இருந்தவங்க கூட இப்போது உங்களுக்கான
ஒரு ரெப்ரசன்டேஷன் எடுப்பாங்க. எல்லா ஆங்கிள்லேயும் பார்த்தாலும் நிறைய நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல மாதமாக இது மாறும். வெற்றியை தரக்கூடிய நல்ல மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.